சர்வசக்திக்கு வணக்கம். காரக ஜோதிடம் அரியலூர் எல்லாம் அவன் துணை திருஞான சம்பந்த ஜோதிடர். வார்த்தை அடிப்படையில் ஜாதக பலன் எப்படி எழுதப்பட்டது, அதன் தொடர்பாக ஜாதக பலனுடைய வழிமுறைகளை சொல்லி வருகின்றேன். சங்கத்துக்கு 4 எழுத்து, அதற்குரிய விதியின் 1. சங்கத்தினுடைய விதியன் 1, அதற்குரிய எண்கிடம் 3, 8, 1, 7 எல்லாம் கூட்டாக்க 19. அதோடைய விதி என்பது 1. சங்கத்துடைய விதியின் 1. அடுத்ததாக சங்கமம் என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 2. அதற்குரிய எண்கிடம் 3, 8, 1, 1, 7 எல்லாம் கூட்டாக 20. அதோடைய விதி என்பது 2. சங்கமம் என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 2. அடுத்ததாக பச்சைக்கு 3 எழுத்து, அதற்குரிய விதியன் 7. அதற்குரிய எண்கிடம் 9, 9, 7 எல்லாம் கூட்டாக 25. அதோடைய விதி என்பது 7. அப்போ பச்சைக்கு விதியின் 7. வெற்றியாளருக்கு விதியின் 2. அதற்குரிய எண்கிடம் 8, 5, 9, 9, 7, 9 எல்லாம் கூட்டாக 47. அதோடைய விதி என்பது 2. அப்போ வெற்றியாளர் 2ஆம் எழுத்து பலனாக வருகின்றார். வெற்றியாளர்னால் வெற்றி பெற்ற உடனே முதலே வெற்றியாளர்னு சொல்லியும் அறிமுகப்படுத்தலாம், அதான் தப்பு. ஆனால் அவன் ஜெயிக்கணும் இல்லையா? ஆனாலும் வெற்றியாளருடைய விதியின் 2. 2ஆம் எழுத்து பலன் வருகின்றது. அடுத்ததாக பன்னீர்காவடிக்கு 7 எழுத்து. அந்த 7 எழுத்துக்கு உண்டான எண்கிடம் 9, 6, 8, 9, 8, 5, 6 எல்லாம் கூட்டாக்க 51. அதோடைய விதி என்பது 6. பன்னீர்காவடிக்கு விதியின் 6. பன்னீர்காவடி முன்ன போகுது. புஷ்பகாவடிக்கு விதியின் 5. அதற்குரிய எண்கிடம் 2, 5, 6, 9, 8, 5, 6 இதெல்லாம் கூட்டினாக்க விதி 41. அதோடைய விதி என்பது 1. புஷ்பகாவடி விதியின் 1, 5. பார்வை ஒரு விதத்துக்கு விதியின் 8. அதற்குரிய எண்கிடம் 7, 9, 9, 3, 5, 6, 7, 7 எல்லாம் கூட்டாக 53. அதோடைய விதி என்பது 8. அப்போ பார்வை ஒரு விதம், அதற்குரிய எண்கணிதம் விதியன் 8. பார்வை ஒரு விதம், அதற்குரிய எண்கணிதம் 7, 9, 9, 3, 5, 6, 7, 7 எல்லாம் கூட்டாக 53. அதோடைய விதி என்பது 8. அப்போ பார்வை ஒரு விதம், அதற்குரிய எண்கணிதம் 8. பார்வை ஒரு விதத்தை கொடுப்பது 8ஆம் இடம். அந்த 8ஆம் இடம் தான் வார்த்தை அடிப்படையிலே 8ஆம் இடத்துக்கு பார்வை ஒரு விதம் என்ற ஒரு வார்த்தைக்கு பலன் கொடுக்கப்பட்டு வருகிறது. அப்போ அடுத்ததாக தாத்தாவுக்கு 3 எழுத்து. அதோடைய விதி என்பது 8. தாத்தாவுக்கு எண்கணிதம் 5, 4, 5 எல்லாம் கூட்டாக்க 14. அதோடைய விதி என்பது 8. அப்போ தாத்தாவுக்கு விதியின் 5. தாத்தா 5ஆம் இடத்து பலனாக வருகின்றது. சொந்த தாத்தாவுக்கு 11ஆம் இடம் உருவாக்கப்பட்டு உள்ளது. ஆனால் இங்கே எண்கிற 5ஆம் இடம். 5ஆம் இடத்துலையும் பலன்கள் சொல்லப்பட்டு வருகிறது. 5ஆம் ராகு பழைய கிரகங்கள் இருந்தாலே பாட்டியில் குறிக்கும். அதை தாத்தா 5ஆம் இடம், பாட்டி 6ஆம் இடம். பாட்டிக்கு எண்கிடம் 7, 2, 6 எல்லாம் கூட்டாக 15. அதோடைய விதி என்பது 6. அப்போ பாட்டிக்கு விதியின் 6. தாத்தாவுக்கு 5ஆம் இடம், பாட்டிக்கு 6ஆம் இடம். இதெல்லாம் தகப்பன பெற்றவங்களை குறிக்கும். சரி, அடுத்ததாக சுத்த பொய்க்கு 6 எழுத்து. அதோடைய விதி என்பது 5. சுத்த பொய், அதுக்குரிய எண்கிடம் 5, 4, 7, 6, 2, 8 எல்லாம் கூட்டாக 32. அதோடைய விதி என்பது 5. அப்போ சுத்த பொய்க்கு விதியின் 5. 5ஆம் இடத்து பலனாக வருகின்றது சுத்த பொய். 5ஆம் இடத்துல பாவக்கரங்கள் இருந்து விட்டால் அது சுத்த பொய்யாகும். ஆனாலும் 5ஆம் இடத்து பாவக்கரங்கள் 5ஆம் அதிபதிக்குடையவன் மறைவு சான்று இருந்தாலே அது சுத்த பொய். அப்போ விரையாதிபதிகள் 5ஆம் இடத்தில் அமர்ந்தாலும் சுத்த பொய்யாகும். ஆனால் சுத்த பொய், அதற்குரிய விதியன்கிறது 5. அடுத்ததாக கட்டுக்கதைக்கு விதியன் 2. அப்போ கட்டுக்கதைக்கு 6 எழுத்து. அந்த 6 எழுத்துக்கு உள்ள எண்ணிடம் 1, 2, 7, 7, 1, 2 இதெல்லாம் கூட்டாக 20. அதோடைய விதி என்பது 2. அப்போ கட்டுக்கதைக்கு விதியன் 2. கட்டுக்கதைனா பாவக்கரைகள் இருந்தால் கட்டுக்கதை. அந்த பாவக 2ஆம் இடத்துல இருந்தாலே மற்றவன் பார்த்து அவன் நேர்மையாகவும் இருப்பான். இருந்தாலும் மற்றவங்க பார்த்து கட்டுக்கதைக்கார அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ப மாட்டாங்க. அதான் கட்டுக்கதை. புலன் விசாரணைக்கு விதியின் 5. அதற்குரிய எண்கிணிடம்
2 4 6 6 1 3 1 இதெல்லாம் கூட்டா 23. அதோடைய விதி என்பது 5. அப்போ புலன் விசாரணைக்கு வந்து விதி எண் 5. 5ஆம் இடம் தான் புலன் விசாரணை, 5ஆம் இடம் தான் விதி, 5ஆம் இடம் தான் புத்தி, 5ஆம் இடம் தான் புத்திர சாணம், அனைத்தையுமே அது இருக்கக்கூடியது 5ஆம் இடம். அந்த இடத்துலேயே வந்து புலன் விசாரணை அமைகிறது. புலன் விசாரணை பார்க்கப்படுகிறது. புலன் விசாரணை அதற்கு வந்து பதிவு செய்யப்பட்டு அவர்கள் வந்து வாழ வைக்கிறது. அதாவது புலன் விசாரணை அதனுடைய விதி என்பது 5. கூட்டாட்சிக்கு வந்து விதி எண் 3. அப்போ கூட்டாட்சிக்கு வந்து எண்ணிடம் 1 2 3 2 4 அதெல்லாம் கூட்டாக்க 12. அதோடைய விதி என்பது 3. அப்போ கூட்டாட்சிக்கு வந்து விதி எண் 3. 3ஆவது பலனாக வருகிறது. கூட்டாட்சி அப்படின்னாலே எல்லா ஒரு 2 3 கட்சி சேர்ந்து ஒரு ஆட்சி நடத்துறதுக்கு பேர் தான் கூட்டாட்சி. இங்கெல்லாம் கூட்டாட்சிக்கு வந்து யாருமே ஒத்துழைக்க கிடையாது. எந்த கட்சி எந்த ஒரு பெரிய கட்சிக்காரவங்க ஒத்துழைக்க கிடையாது. அதுக்குரிய ஒப்பந்தம் செய்ய கிடையாது. எல்லாமே தனிச்சே நின்று முதலமைச்சராக வரேன், நானே ஆட்சி நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் கூட்டாட்சிங்கிறது ஒரு நேரம் வரும் கண்டிப்பாக. இவங்க 2 வருஷம் அவங்க 2.5 வருஷம்னு வரும். அதனால் கூட்டாட்சியோட விதியின் 3. அந்த 3ஆம் இடம் வந்து எப்படினாலும் கொண்டு வரத்தான் செய்யும். அந்த கூட்டாட்சிக்கு வந்து விதியின் 3. அதற்குரிய எண்ணில் 1 2 3 2 4 எல்லாம் கூட்டாக 12. அதோடைய விதி என்பது 3. அப்போ கூட்டாட்சியோட விதியின் 3. இந்த வார்த்தை அடிப்படை ஜாதகங்களை சொல்லிக் கொண்டு வருகின்றேன். இதுதான் காரக ஜோதிடம், அரியலூர் திருஞான சம்பந்த ஜோதிடர். நன்றி. நாளை சந்திப்போம்.